ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு ப்ராடக்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படி இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் திஸ் ஏரியா, இல்லை பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் திஸ் ஏரியா, இல்லை ஏதோ ஒரு ஹேர் ஆயிலை பற்றி சர்ச் பண்ணுறீங்க. வாட் எவர் நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னா, சர்ச் பண்ண உடனே சில நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸை வச்சு முன்னாடி ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல்ஸோ 4-5 ஸ்கூல்ஸோ இல்லை 4-5 ப்ராடக்ட்டோ ஃபீச்சர் ஆகும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த பெஸ்ட் ஸ்கூல்னு போட்டிருக்க ஸ்கூலில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பெஸ்ட் ஹாஸ்பிட்டலிஸ்ட்டில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தப்பாக பண்ணிடுறீங்க. லேட்டர் தான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல, அப்படியே இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு விஷயத்தை தேடும் போது பாசிட்டிவ் சைடு நீங்கள் ரீட் பண்ணணும், நெகட்டிவ் சைடு ரீட் பண்ணணும். அப்போ தான் ரெண்டையும் நீங்கள் ரீட் பண்ணும்போது ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டை பற்றியாக இருந்தாலும் சரி, இல்லை சர்வீஸை பற்றியாக இருந்தாலும் சரி. ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ கூகுள் சர்ச் இன்ஜினில் இருக்கேன், நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு லொக்காலிட்டி போட்டு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சர்ச் பண்ண போகிறேன். பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் சென்னைன்னு சும்மா காமனாக கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த லொக்காலிட்டி கொடுத்தாலும் சரி, இப்படி தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். ஆக்சுவலாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டுது, உங்களுக்கே தெரியும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டியிருக்கு, நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன் நேமாக. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவ்யூஸை பார்த்தீங்கன்னா 14.5Kன்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14,500 ரிவ்யூஸ் கிட்ட உங்ககிட்ட இருக்குது. ஸோ ஓவரால் ரிவ்யூ ஸ்கோரிங் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ரிவ்யூஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 4.7 வந்து ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது. அவுட் ஆஃப் 5 வந்து 4.7 வந்து உங்களுக்கு ஸ்கோராக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிலவெண்ட்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல இதாக வர மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, சாரி, புக் ஆன்லைனுக்குள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் அதை பாசிட்டிவ் சைடை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் எதுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா பேஷண்ட்ஸு, அதை பற்றின ரிவ்யூஸ் வரும். அப்போ உங்களுக்கு இந்தந்த ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருக்குது, இந்தந்த ஃபெசிலிட்டி நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறமா இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள குறைபாடு என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா லோயஸ்ட் சைடு கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் உள்ள நிலவரம் என்னமோ அப்படியே கண்ணாடி போல் தெரிய வரும். பார்த்தாலே தெரியும் நிறைய போர் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து சரியாக விசிட் பண்ணுறதே இல்லை ஹாஸ்பிட்டலுக்குன்னு போட்டிருக்காங்க. தேர்ட் வந்து ரொம்ப போர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, எமர்ஜென்சி ஏரியா வந்து அந்தளவுக்கு இதாக இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெகட்டிவாக அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹையஸ்ட்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நீங்கள் ரீட் பண்ணிடுறீங்க, லோயஸ்ட்னா ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் ரீட் பண்ணிடுறீங்க. ஸோ ரெண்டு சைடும் ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் கிடச்சி இந்த இடத்துக்கு நம்ம போவோம்னா வேணாமான்னு சொல்லி நீங்கள் கடைசியாக டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்பராக சர்ச் பண்ணணும். எடுத்த உடனே வர மோஸ்ட் ரிலவெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தாச்சு, இதுவே வந்து ஸ்கூலுக்கு அப்ளை ஆகும். இப்போ பெஸ்ட் ஸ்கூலின் வேறு உங்களுக்கு என்ன லொக்காலிட்டியில் தேவை நீங்கள் அதை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் ஸ்கூலின் சென்னைன்னு போட்டுறேன். இப்போ அது வந்து மோஸ்ட் லிமிட்டாக வர இதை வச்சு ஃபீச்சர் ஆகும் சில ஸ்கூல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கூல் வருது, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அது கிட்டத்தட்ட 4.6 ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 5. 44 ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ நிறைய வந்து பெய்ட் ரிவ்யூஸாக கூட இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் இதை வச்சு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரிவ்யூ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க, கிளிக் பண்ணோன்னா மோஸ்ட் லிமிட்டாக ரொம்ப ஹையஸ்ட்டாக வரும். ஸோ நீங்கள் லோயஸ்ட்டுக்குள்ளே போய்க்க போகிறீங்க. லோயஸ்ட்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நெகட்டிவாக வந்து யார் யார் கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லுமே வந்துடும். அப்போ தான் அந்த ஸ்கூலை பற்றி உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அதில் வந்து தப்பாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள், நிறைய என்கொயரிலாம் பண்ணும்போது சரியாகவே வந்து ஒரு பேசிக் எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணியே பேச மாட்டேங்கிறான்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து 1 ஸ்டார் நிறுத்திடுறாங்க, டீட்டெயிலாக எது கொடுக்காம 1 ஸ்டார் நிறுத்திடுறாங்க. பட் என்ன ஃபர்தராக நமக்கு தெரியல, என்ன ப்ராப்ளம் சரியாக தெரியலை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து மோஸ்ட் ரிலவெண்ட்டில் போய் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு அதை வந்து நல்லதுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஹையஸ்ட்டும் பார்க்கணும், லோயஸ்ட்டும் பார்க்கணும். ஹையஸ்ட்டுன்றது வந்து அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ்க்கு வந்து 4.5 மேலே நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல நல்ல விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லோயஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவாக அந்த விஷயத்தை அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு சரியான புரிதல் கிடச்சிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணணும். இப்போ அதுவே வந்து இன்னொரு விஷயத்துக்கு அப்ளை ஆகும். நீங்கள் அமேசான் நான் போய்க்கிறேன். இப்போ அமேசானில் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்க ட்ரெண்ட் படி நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்ட் படி நிறைய ஹேர் ஆயில் தான் நிறைய பேர் சர்ச் பண்ணி வாங்குறீங்க. நான் வந்து இப்போ அது கொடுத்துட போகிறேன், பெஸ்ட் ஹேர் ஆயில்னு கொடுத்துட போகிறேன். இதுலேயுமே எப்படி காட்டும் அப்படின்னா மோஸ்ட் ரிலவெண்ட்டாக ரொம்ப ஹையஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான் காட்டும். அந்த ஹையஸ்ட் ரிவ்யூன்றது ஜென்யூனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய இது பெய்ட் ரிவ்யூஸாக தான் இருக்கும், இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் ரிவ்யூஸாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி லோயஸ்ட்டில் போய் செக் பண்ண சொல்கிறேன். அப்போ தான் உண்மையான விஷயங்கள் என்னென்னு நம்மளுக்கு தெரிய வரும்.
பாருங்கள். இப்போ நான் வந்து பெஸ்ட் ஹேர் ஆயில் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு என்னமோ காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் கேர்னு ஒரு ஆயில் காட்டுது, ஸ்பான்சர்ன்னு இருக்குது. இதில் மேலே தெரியுது உங்களுக்கு 4.3 ஸ்டார்ஸ் இருக்குது. 12,158 கிட்ட ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் கிட்ட நான் அப்படி கிளிக் பண்ணிக்க போகிறேன். கிளிக் பண்ண உடனே இது ஓப்பன் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல நல்ல விஷயங்களாக வந்துட்டுருக்கோம். மோஸ்ட் ரிலவெண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் இதை எப்படி சர்ச் பண்ணக்கூடாது. இந்த கஸ்டமர் ரிவ்யூஸ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, 4.3 அவுட் ஆஃப் 5. இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்க போகிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு வரிசையாக காட்டும். 5 ஸ்டார் வந்து 60% கொடுத்துருக்காங்க, 4 ஸ்டார் 23% கொடுத்துருக்காங்க, 3 ஸ்டார் 10% கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டார் 3% கொடுத்துருக்காங்க, 1 ஸ்டார் 5% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 ஸ்டார்லேருந்து இப்போ போகிறீங்க. அப்போ தான் ஒரிஜினலாக என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அதே மாதிரி 1 ஸ்டார் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அந்த ப்ராடக்ட்டில், என்னென்ன ஃபால்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு சரி ஓகே இந்த ப்ராடக்ட்ன்றது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். பாருங்கள், ஒருத்தவங்களாம் போட்டிருக்காங்க இட் கண்டெயின்ஸ் 30% மினரல் ஆயில் இருக்கான். ஸோ மினரல் ஆயில் வந்து ஹேருக்கு வந்து ரொம்பவே வந்து மோசமானது. ஸோ அது வந்து இந்த ஆயிலில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணும்போது அதோட இன்க்ரீடியன்ஸை பற்றி, அதோட குவாலிட்டி வைஸ் பற்றி, அதோட வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல, அதோட டியூரபிலிட்டி பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து பெஸ்ட் மொபைல் ஃபோன் போட்டுக்க போகிறேன். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படி போட்டோன்னே நல்ல ரிவ்யூஸாக இருக்கிறது காட்டும். நீங்கள் அதுக்குள்ளே போயிடக்கூடாது. பாருங்கள், இப்போ OnePlus வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்து நான் வருது. ஸோ இப்போ நான் OnePlus வந்து நான் கிளிக் பண்ணிக்க போகிறேன். கிளிக் பண்ணோன்னே கீழே பாருங்கள் விசிட் த OnePlus ஸ்டோர்னு காட்டி 4.2 ஸ்டார்னு இருக்குது. 1762 கிட்ட ரிவ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நான் கிளிக் பண்ணிக்க போகிறேன். கிளிக் பண்ணோன்னா ரிவ்யூஸ் ஃபுல்லுமே வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, அது இருக்குது சரி, ஃபோட்டோலாம் போடுற மாதிரி வரும். நிறைய பெய்ட் ரிவ்யூஸாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே பிலீவ் பண்ணி வாங்கிடாதீங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் கஸ்டமர் ரிவ்யூஸ் கிட்ட 4.2 அவுட் ஆஃப் 5 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வைஸாக பிரித்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம 3 ஸ்டார் வந்து படிக்க போகிறோம், என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், நாட் த பெஸ்ட்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ரொம்ப டீட்டெயிலாக வேறு எழுதியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி வைஸாக சரி, டிஸ்பிளே குவாலிட்டி வைஸாக சரி, மெட்டல் பாடி வைஸாக சரி, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும். கடைசியாக 1 ஸ்டார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் கிளிக் பண்ணும்போது ஏதாவது அந்த மொபைலில் வந்து இஷ்யூஸ் எதுவும் இருக்கா, பேட்டரி இஷ்யூஸ் எதுவும் இருக்கா, இல்லை வந்து அது கம்பேட்டபிலிட்டி வந்து இஷ்யூஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1 ஸ்டார் கொடுத்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேஸிங் ஹியூஜ் நெட்வொர்க் இஷ்யூ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தான் அந்த ப்ராடக்ட்டை பற்றி உண்மையான ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபர்தர் நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணலாமான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இத்தனை நாள் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணும்போது எப்போயுமே அதோட ஹையஸ்ட் ரிவ்யூஸை மட்டும் தான் வாசிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அது கூகுளே அப்படி தான் ஃபீச்சர் ஆகும். மோஸ்ட் ரிலவெண்ட் ரிவ்யூஸ் எதுவும் அதான் ஃபீச்சர் ஆகும். அதை பார்த்து தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நிறைய யூடியூபர்ஸ்லாம் நிறைய ஆயில் போடுறாங்க. ஸோ வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரிவ்யூஸாக இருக்குன்னு சொல்லி தான் வியாபாரம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பெய்ட் ரிவ்யூஸாக இருக்கும், இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் ரிவ்யூஸாக இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்னா ஹையஸ்ட் ரிவ்யூஸையும் நீங்கள் ரீட் பண்ணணும், லோயஸ்ட் ரிவ்யூஸை ரீட் பண்ணணும். அப்போ தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு உங்களுக்கு தெரிய வரும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சர்வீஸை நீங்கள் அவைல் பண்ண போகிறீங்க, ஸ்கூல் பற்றியோ இல்லை ஹாஸ்பிட்டல் பற்றியோ வாட் எவர் நீங்கள் அவைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் ரிவ்யூஸை வந்து ரீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்தோம் கவுத்தன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செலவு பண்ணுற காசுக்கு ஏற்ற பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.